Dear students, today I am going to teach Standard 12, second chapter complex number, exercise 2.5, sum number 2, 7, example 2.12 and 2.15. These sums are similar sums. இந்த sums எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட், ஒரே கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பட் அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ், யூ ஹேவ் டு நோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் about conjugate and about modulus. Modulus ப்ராப்பர்ட்டியும் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் இன்னொரு டைம் அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு இந்த சம்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த சம்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சம் நம்பர் 2 ஃபஸ்ட்டு. ஏன் இந்த சம்ஸ் எல்லாம் சிமிலர் சம்ஸ்னால், லிசன், இந்த இடத்துல வாட்ச் பண்ணிங்கன்னா மாடலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1. இதே மாடலில் இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 1. Similarly here also equal to 1. Similarly here also equal to R. So modulus concept equal to R 1, 2, 3 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாவே இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து ரியல்னு ப்ரூவ், ஸோ தட் திஸ் இஸ் ரியல். இங்கே அனதர் ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின், இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் திஸ் ஒன் ஹியர் ஃபைண்ட் திஸ் வேல்யூ, ஹியர் ஸோ தட் ப்ரூவ் தட் திஸ் ஒன். ஸோ இந்த மாடலில் ப்ரூவ் பண்ண சொல்லி கொஸ்டின் கொடுத்தா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரியல்னு ப்ரூவ் பண்ணோன்னா யூ ஹேவ் டு நோ ஒன் ப்ராப்பர்ட்டி. தட் ப்ராப்பர்ட்டி இஸ் வாட்? Z ஈக்குவல் டு Z பார், தென் Z இஸ் ரியல். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் இந்த சம்மை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதே மைண்டுக்கு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். தேர்ஃபோர் யூ ஹாவ் டு டேக் லெட் Z ஈக்குவல் டு given complex number, what? Z1 plus Z2 divided by 1 plus Z1 Z2. ஸோ கொடுத்துருக்கிற இந்த டேர்மை நான் Zன்னு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா Z பார் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ நான் Z பார் ஃபைன் பண்ணால் அந்த Z பார் ஆன்சர் Zக்கு ஈக்குவலாக வந்தா நான் ஃபைண்ட் Z பார். Z bar equal to Z1 plus Z2 divided by 1 plus Z1 Z2. Zங்கிறது இது ஃபுல்லாக நான் Zன்னு எடுத்துருக்கும் போது அப்போ பாருங்கும் போது ஹோல் பார் தான் போடணும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரும்போது இடையில ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். அதை இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை இந்த சைடில் பார்த்துக்கலாம். லிசன் சம். நவ் we have another property. What is next property? Next property is, we know very well, Z1 divided by Z2 the whole bar, which is equal to Z1 bar divided by Z2 bar. So you have to use this property for here. Therefore you have to imagine this fully Z1, this fully Z2. Now Z1 bar divided by Z2 bar, அதாவது டிவைட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுக்கிறது ஒன்று தான், தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்து டிவைட் பண்ணுறது ஒன்று தாங்கிற அந்த கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம். தேர்ஃபோர் Z1 plus Z2 bar divided by 1 plus Z1 Z2 bar. ஸோ நான் இது ஒரு கான்ஜுகேட் நம்பராக எடுத்து, சாரி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இமேஜின் பண்ணிவிட்டு தனித்தனியாக பார் எடுத்துட்டேன். நவ் ஸோ கான்ஜுகேட்டை பொறுத்தளவுக்கு, மாடுலஸை பொறுத்தளவுக்கு தான் இதை செப்பரேட் பண்ண முடியாது. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு எழுதக்கூடாது, தப்பு, ஞாபகம் வச்சுக்கங்க. இதை வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது. பட் கான்ஜுகேட்டில் பண்ணலான்னு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் வாட்? Z1 ப்ளஸ் Z2, Z1 ப்ளஸ் Z2 whole bar equal to Z1 bar plus Z2 bar. This is one property. You have to use this property here. Therefore Z1 bar plus Z2 bar divided by, here also 1 plus Z1 plus Z bar. 1 is also one complex number, this is also one complex number. So you have to separate 1 bar plus Z1 into Z2 bar. Again we have property. What is property? Another one property. Z1 into Z2 the whole bar equal to what? Z1 bar into Z2 bar. அதாவது மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்துகிட்டு ஒன்று தான், தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஹியர் ப்ளஸ் Z2 bar divided by 1 bar.
1 பார்னா ரியல் நம்பருடைய காஞ்சுகேட். ரியல் நம்பருடைய காஞ்சுகேட் ரியல் நம்பர் தான். ஏன்னா ரியல் நம்பரில் ஐ இல்லை. ஐ இருந்தால் தான் ஐக்கு முன்னாடி சைன் மாத்திரம் தான் காஞ்சுகேட் நம்ம படிச்சிருக்கோம். therefore 1 bar is 1 plus here z1 bar z2 bar. இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த given term உடைய யூஸ் இனிமேல் தான் வரப்போகுது. அந்த given term உடைய யூஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண வாட் இஸ் z1 பார்னு இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி எப்படி z1 பார் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் டீச் பண்ணுற போர்ஷனும் சம்மோட போர்ஷன் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுத நெசசரி கிடையாது. பட் நான் இப்போ டீச் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம்பிள் கம்பல்சரி எழுதி ஆகும். வாட் இஸ் தட்? எனக்கு ஸ்பேஸ் இல்லாதங்காட்டி நான் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் நோட்டில் இந்த சைடில் எழுதிக்கிங்க. ஓகேவா? நான் வந்து இதுக்குள்ளே அதை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு இந்த சம்மை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் தட்? given is what? Modulus of z1 equal to 1. Modulus of z1 equal to 1. Modulus of z2 equal to also 1. So modulus of z1 equal to 1. Now we know one of the property. What is that property? Z into z bar or modulus of z square equal to modulus of z square or modulus of z square equal to z into z bar. நம்ம இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே நீங்கள் இன்வால்வ் பண்ணால் தான் z into z பாருக்கும் இந்த மாடலஸ் இதோட கனெக்ஷன் இங்கே கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் ஸ்கொயர் போத் சைடு. You have to take squaring both side means modulus of 1 z1 square 1 square answer 1. ஏன் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணுறேன்னா இது ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த இடத்துல instead of this one you have to write this one. So what? Z into z bar instead of modulus of z1. ஸோ இங்கே z இருக்கிறங்காட்டி z யூஸ் பண்ணுறோம். இங்கே z1 இருக்கிறங்காட்டி z1 into z1 bar which is equal to 1. Now I need what is z1 bar value. What is z1 bar? z1 bar equal to 1 by z1. ஸோ நான் இங்கே இருக்கிற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த z1 bar என்னென்னே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சிமிலர்லி z2 bar. Similarly, what is z2 equal to? Again, modulus of z2 equal to 1. So modulus of z2 square equal to also 1. So this is equal to what? z2 into z2 bar which is equal to 1. I need z2 bar value. So z2 bar equal to 1 by z2. இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள் நோட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னே கிவன் எழுதி கிவன் சொல்லி நீங்கள் எழுதிட்டு ஸ்டார்டிங்லேயே உங்கள் நோட்டில் இதை ரெண்டே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கூட இந்த சமுக்கு வரலாம். பட் ஏன் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்கிறது தெரியாமல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டடாக இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கூட சைடில் நோட்டோட சைடில் இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கங்க. Okay, next. So you have to substitute this value here. What is the next step now? What is z1 bar? Z1 bar equal to 1 by z1 plus z2 bar equal to 1 by z2 whole divided by 1 plus z1 bar equal to what? 1 by z1. z2 bar equal to what? 1 by z2. இது z1, இது z2. ஸோ இதை நம்ம இந்த மாடலில் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ z பாரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வரோம். ஈக்குவல் டு z நீங்கள் ப்ரூவ் பண்ணனா என்னென்னு ப்ரூவ் பண்ணிடலாம்? திஸ் இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி அது z வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ நவ் லிசன். டேக் LCM. z2 cross multiple plus z1 divided by z1 z2 the whole divided by this whole divided by here also take LCM. z1 into z2 is LCM, therefore 1 into z1 into z2 z1 into z2 plus 1 LCM of these two 1 அப்படிங்கிற நம்பருக்கும் plus இந்த 2 நம்பருக்கு சேர்ந்து LCM. ஸோ LCM எடுத்தால் இது வரும் divided by z1 into z2. இந்த LCM கான்செப்டில் லோயரில் படிச்சிருப்பீங்க, கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நவ் யூ கேன் கேன்சல் தீஸ் டூ. நவ் திஸ் இஸ் வாட்?
listen, z1 plus z2 எழுதலாம் or z2 plus z2 எழுதலாம், அடிஷன் தான், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். z1 plus z2 divided by 1 plus z1 z2 which is equal to what? Z. பாருங்க, z இது z ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எதை? z bar equal to z ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஈஸியான சம் தான், இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தட்ஸ் ஆல். ஸோ z bar equal to z நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா, therefore z is real. Therefore z is real னு சொல்லி எழுதி முடிக்கணும். z is real னு எழுதுனா பத்தாது, you have to write another one step. இதை எடுத்து எழுதணும், ஏன்னா zங்கிறது நாமளாக எடுத்துக்கிட்டது. ஸோ you have to take this one and you have to write is real. ஸோ இந்த வேர்டு அப்படி எழுதி சம் முடிஞ்சு அவ்வளோதான். again that's all. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். சேம் கான்செப்ட் தான் எல்லா சம்முக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 7th சம். What is 7th sum? நான் 7th sum இதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், யுவர் சாய்ஸ். 7th question. What is 7th question? The given is modulus of z1 equal to 1. So modulus of z1 square equal to 1. Modulus of z1 square which is equal to z1 into z1 bar which is equal to 1. சரி, இங்கே எனக்கு z1 தேவைப்படுமா z1 பார் தேவைப்படுமாங்கிறது இங்கே இருக்கிற கொஸ்டினை பொறுத்து தான். இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன தேவைப்படுதுங்கிறத யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், சிமிலர்லி நெக்ஸ்ட் ஒன், z2 equal to what? Again 2 here. Modulus of z2 equal to what? 2. Therefore modulus of z2 square is equal to what? 4. Now modulus of z2 square which is equal to what? Modulus of z square equal to z into z bar. Therefore z2 into z2 bar which is equal to 4. Next, எனக்கு இந்த சம்மில் தெரியும், நம்ம காமனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் z1 z2 z3 காமனாக வெளியெடுப்போம். அப்போ 1/z1 வரும். ஸோ நீங்கள் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எனக்கு தெரியும். அதனால் z1 bar equal to what? 1/z1 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்கிறது சம்மில் புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் z2 bar? 4/z2. Similarly, third one, what is modulus of z3 equal to, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி நான் எழுதிட்டு இருக்க மாட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்டில் சைடில் எப்போவுமே காப்பி பண்ணி வச்சுங்க, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது. எஸ், what is third one? Modulus of z3 equal to, modulus of z3 equal to 3. So modulus of z3 you have to taking square both side. So modulus of z3 square equal to 9. So rewrite modulus of z3 square equal to z3 into z3 bar which is equal to 9. Now what is z3 bar which is equal to 9/z3. That's all. So first இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க சொன்னால், சார் இந்த இடத்துல இது ஏன் சார் z1 z2 நாட் ஈக்குவல் டு -1 கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் போன சம் எடுத்து பாருங்கள், அது டிவிஷனில் வரும். அது எப்படி வரும்னா 1+, இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 + z1 into z2 வந்திருக்கு. அப்போ நான் இங்கே z1 into z2 இங்கே -1 சப்போஸ் வந்துருச்சுன்னா அதோட வேல்யூ +1 -1 இங்கே 0 ஆயிடும். அப்படி 0 ஆகக்கூடாதுங்கிறது மேத்தில் கான்செப்ட். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் ஆல்சோ கிவன், இதை நம்ம சம்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இதை வந்து ஈக்குவல் டு 6ன்னு ப்ரூவ் பண்ண சம் முடிஞ்சு. ஸோ நான் இதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி 6ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். லிசன், modulus of 9 into z1 z2 plus 4 time of z1 z3 plus
Z2 Z3 மாடுலஸ். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 6ன்னு வேல்யூ ப்ரூவ் பண்ணிட்டா சம் முடிஞ்சு. தட்ஸ் ஸோ தட் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 6. ஸோ ஹவு டு ப்ரூவ், லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் மாடுலஸ். ஐ எம் டேக்கிங் காமன் டேர்ம் ஃப்ரம் ஆல் தீஸ் டேர்ம். நான் வந்து காமன் டேர்ம் எல்லா டேர்ம்லேருந்து எடுக்க போகிறேன். பட் எல்லா டேர்ம்லேயும் காமன் டேர்ம் இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே Z1 Z2 Z1 Z3 இங்கே Z2 Z3 எல்லா டீம்லையும் ஒன்று மிஸ் ஆகுது. therefore you have to take Z1 Z2 Z3. இந்த ஸ்டெப் இந்த சம்மில் ஆரம்பிச்சிட்டா சம் ஈஸி. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இந்த டேர்மை உள்ளே கொண்டு வர முடியும். பாருங்கள், இந்த ஸ்டெப் உங்களுக்கு நீங்கள் போட்டால் இந்த 3 டேர்ம்ஸு இதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். பாருங்கள் அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இங்கே Z1 காமன் Z1 Z2 காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் 9. ஆனால் இங்கே இல்லாத டேர்ம் ஒன்று காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை Z3 போடணும். உங்களுக்கு தெரியும் இந்த கான்செப்ட் மேக்ஸில். ஏன்னா இதை கொண்டு போய் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் Z3 கேன்சல் ஆகிடும். 9 டைம் ஆஃப் Z1 into Z2 இந்த டேர்ம் கிடச்சிரும். ஸோ இங்கே இல்லாத டேர்மை ஒன்று நீங்கள் நியூமரேட்டர்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை டினாமினேட்டரில் போட்டுக்கணுங்கிறது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். சிமிலர்லி பாருங்கள் 9/Z3 கிடச்சிருச்சு. ப்ளஸ் ஹியர் என்ன கிடைக்கும், 4/Z1 Z3 இருக்குது. therefore 4/Z2 ப்ளஸ் Z2 Z3 இருக்குது. therefore 1/Z1. ஸோ இதுதான் இங்கே கிடைக்கும். தென் மாடுலஸ். ஸோ நவ் யூ நோ வெரி வெல். ஸோ பாருங்கள் இந்த ஸ்டெப்புங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் 6ன்னு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட முடியும். அவ்வளோதான் சம், ரொம்ப ஈஸி. நவ் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 into this is what Z3 bar plus this is what Z2 bar plus this is what Z1 bar, this value modulus. So now modulus concept, modulus property. What is modulus property? Z1 into Z2 the whole modulus, which is equal to modulus of Z1 into modulus of Z2. We know very well. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் பண்ணிவிட்டு காஞ்சிகேட் மாடுலஸ் எடுக்கிறது ஒன்று தான். இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்துகிட்டு மல்டிபிள் பண்ணுறது ஒன்று தான் படிச்சிருக்கு. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். எத்தனை இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இன்ஃபினைட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை நம்பர்ஸாக இருந்தாலும் இதே தான் ஃபார்முலா. 3க்கு வந்துருச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 போடுவோம். ஸோ இங்கே 1 2 3 4 காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடிஷன் இருக்கும்போது மாடுலஸை பிரிச்சிடக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மல்டிபிள் இருந்தால் பிரிக்கலாம். this one this one this one this one. therefore you can rewrite modulus of Z1 modulus of Z2 modulus of Z3 into modulus of Z3 bar plus Z2 bar plus Z1 bar. Next step, modulus of Z1 value is what? 1 into modulus of Z2 value is what? 2 into modulus of Z3 value is what? 3. So mostly answer வந்துருச்சு பாருங்க. 2 into 3 6 வந்துருச்சு ஆன்சர். பட் இந்த ஆன்சர் 1 வரணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்ட். அப்போ 1 வர வைக்கணும், ஈஸியாக வர வைக்கலாம். நம்ம இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் இருக்குது இந்த சம்மில். என்னென்னா இதை யூஸ் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு இங்கே நேரத்தில் பாருங்கள். we know one of the property Z3 plus Z2 plus Z1 the whole bar. இந்த மாதிரி பார் போடலாமா? என்ன ப்ராப்பர்ட்டி? that property is what? reverse property. Z1 plus Z2 individual bar இருந்தால் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? Z1 plus Z2 the whole bar போட்டுக்கலாம்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி இங்கே 3 இண்டிவிஜுவல் பார் இருக்குது, the whole bar போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் another one important property. what is that? இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மைண்டில் இருக்கணும். சும்மா மேக்ஸில் மார்க்கில் எடுத்துட முடியாது, எல்லாமே தெரிஞ்சால் தான் மார்க் எடுக்க முடியும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஒன்ஸ் அகெயின் எல்லா வீடியோ இதில் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மைண்டில் ஈஸியாக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு modulus of Z bar equal to modulus of Z. இது காஞ்சிகேட் மாடுலஸில் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக படிச்சிருக்கோம். ஸோ modulus of Z bar ஒன்று தான், modulus of Z ஒன்று தான். ஸோ instead of this one, this is 6 into modulus of Z3 plus Z2 plus Z1. அதாவது இந்த பாரை தூக்கிட்டு modulus of Zன்னு எழுதுறது ஓகே. therefore எப்படி எழுதிடுறோம்? ஸோ இதோட வேல்யூ என்னென்னு கிவன் கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம சம்ஸில் எழுதலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த சைட்லையும் கூட இங்கே ஆன்சர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6 into 1 6 into 1 that is equal to 6 எழுதிக்கோங்க. ரீசன் சைடில் பிகாஸ் கிவன் modulus of Z1 plus modulus of Z2 plus modulus of Z3 modulus இண்டிவிஜுவலாக சொல்லிட்டேன். modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1.
அப்படின்னு சொல்லி கிவனில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம இதுக்கு வேல்யூ 1 போட்டு 6ன்னு ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ தட் ஹென்ஸ் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ப்ரூவ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இதை ப்ராப்பராக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஈக்குவல் டு 6 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரணும். ஹென்ஸ் ப்ரூவ்னு அப்புறம் எழுதணும். இந்த 6 × 1க்கு ஈக்குவல் இந்த இடத்துல தான் இந்த ஸ்டெப் வரணும். ஏன்னா அங்கே தான் நான் 1ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த இடத்துல வரணும். இந்த ஸ்டெப் கீழே வந்துடணும். தட்ஸ் அவ்வளோதான் திஸ் சம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 2.12. எஸ் 2.12 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.12. Example 2.12, modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 1, modulus of Z3 equal to 1, this value also equal to 1. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. the examples. So this value also 1, this value also 1, this value also 1. Therefore this value comes like this only. This value 1, 1, 1 by Z2. Here 1, 1, 1 by Z3. But இந்த சம்முக்கு எனக்கு இது தேவை. அதாவது இது வந்து நான் 9/Z3 தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சங்காட்டி நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்க, கொஸ்டின் எழுதி காட்டுறேன். லிசன். ஒரு டைம் 2 டைம்ஸ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். 2 ஃபைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைண்ட் த வேல்யூ மாடுலஸ் ஆஃப் 1/Z1 + 1/Z2 + 1/Z3. So I need what is 1/Z1 value using this one. So what is 1/Z1 value? ஸோ இங்கேயும் அதே தானா? அப்போது நோ ப்ராப்ளம். அப்போ அதவே எழுதிக்கலாம். 1/Z1 Z1 பார் தட் இஸ் ஈக்குவல் டு Z1 பார். ஸோ எல்லா சம்லையுமே Z1 பார் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இங்கே 1/Z1ன்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட் Z2 பார் ஈக்குவல் டு 1/Z2, Z3 பார் ஈக்குவல் டு 1/Z3. ஸோ இங்கே அப்படி தான் வருது. ஸோ இதவே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் சம்மில் சப்போஸ் சில சம்மில் எனக்கு என்ன தேவைப்படுன்னு சொன்னால் சம்ஸ் போட்டு பார்ப்போம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றி தேவைப்படும் எனக்கு வந்து Z1 பார் தேவைப்படாது, வாட் இஸ் Z1ன்னு தேவைப்படும். அப்போ 1/Z1 பார் ஆன்சர். அதாவது இந்த ஆன்சர் வேணும்னா இதை இங்கே கொண்டு போவோம், சப்போஸ் இது வேணும்னா இதை இங்கே கொண்டு போக முடியும். அந்த மாதிரி தேவைப்படாமல் போகலாம். இந்த சமுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் 1/Z1, தட் இஸ் Z1 பார், ப்ளஸ் வாட் இஸ் 1/Z2, தட் இஸ் Z2 பார், what is 1/Z3, that is Z3 bar. Sum அவ்வளவு ரொம்ப ஈஸி. So we know that Z1 plus Z2 plus Z3 the whole bar. So the whole bar நீங்கள் போட்டால் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். மாடுலஸ் கான்செப்டில் நான் இப்போ தான் ஃபார்முலாவில் உங்களுக்கு டீச் பண்ணேன். therefore that is equal to modulus of Z1 modulus of Z3 sorry modulus of Z2 modulus of Z3. இண்டிவிஜுவல் மாடுலஸ் சொல்லிட்டேன்னா இண்டிவிஜுவல் கிடையாது, ஹோல் மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ. இதோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து நிற்குது ஆன்சர். ஸோ இதோட வேல்யூ என்னென்னு நம்மளுக்கு தெரியுமா? இங்கே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. திஸ் வேல்யூ ஈக்குவல் டு வாட்? 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரீசன் யூஸ் பண்ணி ஆன்சர் 1 ப்ரூவ் ஃபைண்ட் த வேல்யூ. இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தட்ஸ் ஆல் ஆன்சர். So very easy sum. Example 2.12. Next example 2.15. Example 2.15. The given is modulus of Z1, modulus of Z2, modulus of Z3 equal to R. R is greater than 0. Why R is greater than 0? Because modulus value always positive number, which means that is distance. Therefore R is greater than 0. Modulus value நாவே அந்த distance தெரியும், distance நெகட்டிவ் வராது. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் சம் பண்ணால் நாட் ஈக்குவல் டு 0 ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இங்கே கீழே இதோட சம் ஆன்சர் சப்போஸ் 0ன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் எனிதிங் பை 0 நாட் டிஃபைன். ஸோ இந்த ஆன்சர், இந்த டிவைடில் வர இந்த டேர்மோட ஆன்சர் என்ன கிடையாது, 0 கிடையாதுங்கிற எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். நான் இதை யூஸ் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாடல் வந்தாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் சம்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னால்,
So modulus of z1 equal to r, modulus of z1 square equal to r square, z1 into z1 bar equal to, instead of modulus of z1 square, z1 into z1 bar equal to r square. Next you have to find out z1 bar or z1. இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். போன சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மாற்றி வரல, கரெக்டாக தான் வந்துச்சு. போன 3 சம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் z1 பார் என்னன்னு கண்டுபிடிச்சோம். பட் இந்த சம்மில் மட்டும் வாட் இஸ் z1 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னு சொல்லி சம்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப், z2 modulus of z2 equal to what? r. That is modulus of z2 the whole square equal to what? r square. Instead of this one, z2 into z2 bar, which is equal to r square. So what is z2? Equal to r square divided by z2 bar. Next, z3 modulus of z3 equal to r. Modulus of z3 the whole square equal to r square. Then z3 into z3 bar equal to r square. What is z3? r square divided by z3 bar. இதுக்கு முன்னாடி 3 சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா z1 பார் z2 பார் z3 பார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே மட்டும் மாற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இந்த கொஸ்டின் மட்டும் ஜஸ்ட் ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு சம் போடுங்க, அப்போ தான் சம் ஈஸி. அது என்னன்னு சொன்னால் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, இதை எடுத்துகிட்டு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டடாக இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். மாடுலஸ் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணிவிட்டு மாடுலஸ் எடுக்கிறதும் ஒன்று தான். இன்ஸ்டட் ஆஃப் திஸ் ஒன் செப்பரேட் மாடுலஸ், divided by so instead of this one நீங்க இத ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலா இத ப்ரூஃப் பண்ணிட்டாவே இந்த ஸ்டெப்ல இருந்து இத ப்ரூஃப் பண்ணிடலாம்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுவா தான் வரும். நான் இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வந்திருக்கேன், ரெண்டும் ஒண்ணு தான். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு சொன்னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு கண்ட ரைட் RHS ல கொண்டு போய்ட்டு r வந்து லெஃப்ட் சைடுல LHS ல கொண்டு வந்தா என்ன ஆகும்னு சொல்லி பாருங்க. That is modulus of z1 plus z2 plus z3 equal to this term. அந்த term ஃபுல்லா அப்படி வரும் divided by r ஆகும். கரெக்ட்? என்ன பண்ணிருக்கோம் நம்ம cross multiply, that's all. இந்த term அங்க போயிரும் மல்டிப்ளை ஆயிரும். therefore r மல்டிப்ளை இருக்கறங்க நீங்க டிவைட்ல வந்துரும். so this divided by this divided by this that is equal to this. so இந்த ஸ்டெப் நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வரலாம், இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் கொண்டு வரலாம். therefore இந்த மாடல் சம் இந்த சம்முக்கு மட்டும் இந்த இதை டைரக்டா ப்ரூஃப் பண்றதுக்கு பதிலா இதை எடுத்து இதை ப்ரூஃப் பண்ணிட்டா போதும். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் கொண்டு வந்து ரிவர்ஸ்ல ஒரு 2 ஸ்டெப் போட்டா அவங்க கேட்டா ப்ரூஃப் பண்ணிடலாம்னு ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த சம்ம ஸ்டார்ட் பண்ணனும். ஸோ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சைடில் நோட்டில் வேணா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ யூ ஹாவ் டு டேக் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 equal to what? What is modulus of z1? What is z1? Modulus of z1 plus z2 plus z3 find out பண்றோம். What is z1? z1 equal to modulus of r square divided by z1 bar. இந்த பார் போடாம விட்டுட்டனா பார். Next, what is z2? z2 equal to r square divided by z2 bar plus what is z3? r square divided by z3 bar. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எனக்கு z1 z2 z3 தான் என்னென்னு தேவைப்படுது. ப்ரீவியஸ் சம்ஸில் இதோட ஆப்போசிட் பார் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்கே இந்த மாதிரி தேவைப்படுறங்காட்டி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இதை எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக இதோட வேல்யூ இங்கே எப்படி இருக்குது, பட் ஃபைனலாக இந்த டேர்ம் இன்ட்டு பை ஆர்னு வரும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகே, next r square is common term, therefore r square into 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar modulus. Next you have to take LCM. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் போட்டுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் r square one நம்பர், this whole one number. So 2 numbers பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்குது, மாடுலஸ் இருக்குது. therefore you can take separate modulus. You know the formula. What is modulus of z1 into z2? Modulus of z1 into z2 equal to what? Modulus of z1 into
modulus of Z2. We know this formula. Using that formula, here modulus of R square modulus of 1 by Z1 bar plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar modulus. That's modulus separate edutittom. Next step. So what is next step? Right here. What is modulus of R square? R square is one natural number, one positive number. And R greater than 0. So ஒரு positive number. Therefore ஒரு positive number க்கு modulus எடுத்தா என்ன ஆன்சர் வரும்னு சொன்னா சேம் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். பாசிட்டிவ் நம்பர் ஆகட்டும் இல்லை எனி நம்பர் ஆகட்டும், இது ஒரு நம்பர். ஆறுங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா Z1 Z2 Z3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோட பெரிய நம்பர் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 0 1 2 3.1 இதுதான் வரும். தேர்ஃபோர் இது வந்து ஒரு ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா. ஸோ ஒரு ரியல் நம்பருக்கு மாடலஸ் ஆஃப் 3 வேல்யூ என்னன்னா 3ன்னு சொல்லுவீங்க. இங்கே மைனஸ் வந்தாலும் ஆன்சர் 3 தான், பட் இங்கே பாசிட்டிவ் ஆர் ஸ்கொயர் ஆரே பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு மாடலஸ் எடுத்தால் ஆன்சர் இஸ் வாட்? அகைன் ஆர் ஸ்கொயர் ஒன்லி. ஆறுங்கிற இடத்துல 3 இருந்து 3 ஸ்கொயரோட மாடலஸ் வேல்யூ என்னன்னா 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 தான் ஆன்சர். எனக்கு அந்த ஆறு என்னன்னே தெரியாதங்காட்டி நான் ஆர் ஸ்கொயர்னு நான் எழுதியிருக்கேன். தட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ யூ ஹாவ் டு டேக் எல்சிஎம். ஹவு டு டேக் எல்சிஎம்? வாட் இஸ் எல்சிஎம்? Z1 bar plus Z2 bar plus Z3 bar is LCM. Sorry, multiplication எழுதுனா தானே LCM. Therefore Z1 bar into Z2 bar into Z3 bar. This is LCM. Now you have to take LCM. How to take LCM? இங்கே Z1 bar இருந்தங்காட்டி இந்த ரெண்டு term இங்கே multiple வரும் plus similarly other terms. So Z2 bar plus Z3 bar, sorry, into plus here Z1 bar into Z3 bar, Z1 bar into Z3 bar plus here Z1 bar into Z2 bar, Z1 bar into Z2 bar modulus. Now listen carefully. R square equal to modulus of, so again same concept, Z1 bar Z2 bar which is equal to what? Z1 into Z2 the whole bar. Therefore Z2 into Z3 whole bar plus Z1 Z3 whole bar plus Z1 Z2 whole bar divided by, in denominator also same, what is Z1 Z2 Z3 whole bar which is equal to R square. Again செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு சம் பண்ணாலும் வர ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா. வாட் இஸ் Z1 bar plus Z2 bar which is equal to what? Z1 plus Z2 the whole bar. செப்பரேட்டாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு சம் பண்ணணும் தான், சம் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் தான் we know already that property. Therefore instead of this one Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 the whole bar whole divided by this one Z1 Z2 Z3 bar. So maximum நம்ம ஆன்சர் கொண்டு வந்த மாதிரி தான் Z1 Z2 Z1 Z2 Z2 Z3 Z2 Z3 Z3 Z1 Z3 Z2 இடம் மாதிரி நோ ப்ராப்ளம். பட் இங்கே கான்ஜுகேட் இல்லை, வெறும் மாடலஸ் இருக்குது, இங்கே பார் இருக்குது. ஸோ அதை தூக்கிட்டா சம் மேக்ஸிமம் ஆன்சர் வந்த மாதிரி தான். அது என்னென்னு பார்ப்போம். ஆர் ஸ்கொயர் into, listen here, this value Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 divided by Z1 Z2 Z3 whole bar, both are equal. நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கு தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொன்னால், வாட் இஸ் தட் ப்ராப்பர்ட்டி? Z1 bar divided by Z2 bar which is equal to what? Z1 divided by Z2 the whole bar. So using this property here
நம்ம ஹோல் பார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், we know that one formula, what is modulus of z bar equal to modulus of z. ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாடல் சம்ஸ்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ modulus of z bar modulus of z equal to therefore r square equal to பாரை தூக்கிட்டு ஆன்சர் எழுதிடலாம். பாரை தூக்கிட்டு ஆன்சர் எழுதுனா என்ன வரும்? z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by z1 z2 z3 whole modulus. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 ஸ்டெப் போட்டால் ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸ்பேஸ் பத்தில். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். பாஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே எல்ஹெச்எஸில் என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்ஹெச்எஸில் என்ன எடுத்துக்கிட்டோம், மாடலஸ் ஆஃப் z1 + z2 + z3 எடுத்துகிட்டு தான் டெரிவ் பண்ணிகிட்டே வந்தோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் மாடலஸ் ஆஃப் z1 + z2 + z3 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் ரைட்டிங் அகெயின் மாடலஸ் ஆஃப் z1 + z2 + z3 ஈக்குவல் டு தான் இந்த ஸ்டெப். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்குன்னு சொன்னால் r ஸ்கொயர் அகெயின் ஹியர் அகெயின் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் எல்லாமே ப்ராப்பர்ட்டி தான் பண்ணுறது. தட் இஸ் z1 divided by z2 the whole bar which is equal to z1 bar இல்லை modulus which is equal to modulus of z1 divided by modulus of z2. We know that using this property you rewrite this step to what, modulus of z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by modulus of z1 z2 z3 again r square modulus of z2 z3 plus z1 z3 plus z1 z2 divided by ப்ராடக்ட் பண்ணிவிட்டு காஞ்சிக்கு மாடலஸ் எடுக்கிறது ஒன்று தான், இண்டிவிஜுவலாக மாடலஸ் எடுத்துகிட்டு ப்ராடக்ட் பண்ணுறது ஒன்று தான். ஏன் சார் இந்த மாதிரி ஸ்டெப் கொடுனா மாடலஸ் ஆஃப் z1 r மாடலஸ் ஆஃப் z2 r மாடலஸ் ஆஃப் z3 r. therefore r square into z2 z3 plus z1 z3 plus z1 z2 whole divided by r cube மாறும். ஸோ r square r cube கேன்சல்னா r வந்துடும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப் வந்துருச்சா. ஸோ இதிலிருந்து இந்த ஸ்டெப் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா எதை கொண்டு வந்துடலாம்னு சொன்னால் இந்த ஸ்டெப் கொண்டு வந்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ஆர் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரணும். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இதை ஆர்டரை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு z1 z2 அதில் இருக்கிற ஆர்டர் ப்ளஸ் z2 z3 ப்ளஸ் z3 z1. ஸோ இந்த டேர்ம் இங்கே டிவைடில் வந்துடுது, இந்த ஆர் அந்த பக்கம் மல்டிபிளில் போனால் ஆன்சர் divided by this step modulus of z1 z2 z3 which is equal to r. ஸோ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடுது, இது இங்கே டிவைடில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு 2 செப்பரேட் மாடலஸ் இருக்கிறது ஒன்று தான், ஹோல் மாடலஸ் இருக்கிறது ஒன்று தான் கான்செப்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டால் சம் முடிஞ்சு. ஸோ இந்த சம் கொஞ்சம் பெரிய சம்ஸ், எனக்கு அதனால தான் போர்டு பார்த்தாம 2வது வீடியோ எடுத்திருக்கேன் நான். ஓகே, மாடலஸ் ஆஃப் z1 z2 ப்ளஸ் z2 z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 equal to r, hence proved. That's all. So அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த சம் ஒன் டைம் 2 டைம் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் தெரிஞ்சு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி தெரியணும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ இந்த சிமிலர் சம்ஸ்லாம் நல்லா பாருங்கள். அது இந்த சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்குது. 1 or 2 டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகிடும். கஷ்டம்னு ஃபஸ்ட்டு தோன்ற மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி நல்லா தெரிஞ்சுட்டு சம் பார்க்க ஸ்டெப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வர முடியும். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் அதுதான் வரும், வந்துச்சுன்னா இந்த ஆன்சர் கொண்டு வர முடியுங்கிற அந்த மைண்டில்
அந்த கான்செப்ட் வச்சுட்டே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.